ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது மேகாலயா சீரீஸ். இன்றைக்கி நம்ம அசாமுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அசன்சோல் ஜங்ஷனில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம கவாத்தி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம பயணத்தை தொடங்க போகிறோம். அசன்சோல்லேருந்து கவாத்திக்கு கொஞ்ச நேரம் தான், பட் ஆனால் எங்கள் ட்ரெயினில் ஃபுல்லாக டிலே ஆனதால் கொஞ்சம் லேட்டாகி விடிய காத்தால் மறுநாள் விடிய காத்தால் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. 2777 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறோம். 2 நாள் ட்ராவல், ஆனால் 3 நாள் ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கு காரணம் இந்த நாகான் எக்ஸ்பிரஸ் தான். ஏன்னா அசாமில் அன்னைக்குன்னு பார்த்து எலெக்ஷன் போயிட்டு இருந்ததால் சென்னையில் இருக்க எல்லா அசாம் மக்களும் இந்த ஒரு ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. எப்படியோ ட்ராவல் பண்ணி 2வது நாள் நைட் ஆச்சு. அங்கே நான் சேர்ந்த ஜங்ஷன் தான் நியூ ஜல்பைகுரி ஜங்ஷன். நைட்டு சரியான மழை. அன்னைக்குன்னு பார்த்து அந்த இடத்துல பயங்கரமான இடியும் இடிச்சுது. மழை கைஸ், சுத்தமாக முடியல. ஆக்சுவலாக நாகான் எக்ஸ்பிரஸில் போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து என்ன ஊர் தெரியல, சிலிகுரியில் இருக்கோம் கைஸ். அது வந்து நல்லா பயங்கரமான மழை அடிக்குது கைஸ். எல்லாரும் உட்காந்து ஜாலியாக இருக்காங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. காலையில் 5 மணிக்கு தான் ட்ரெயின் போய் இறங்கும்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் இங்கே தான் அப்படியே நான் காலையில் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப மழை கைஸ். ட்ரெயின் கிளம்பிச்சு. விடிய காத்தால் 5 மணிக்கு நாங்கள் கவாத்தி வந்து சேர்ந்தோம். கைஸ் கவாத்தி வந்துட்டோம் கைஸ். மார்னிங் 5 கரெக்டாக 5. ஸோ அப்படியே நான் கீழே இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அப்படியே பாருங்கள். கவாத்தி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் அசாமில் இருக்கிற காமாக்கியா டெம்பிளுக்கு கிளம்புனோம். கவாத்தி ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பி அசாமில் இருக்கிற காமாக்கியா டெம்பிள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூமில் தங்கத்துக்கு கிளம்பணும். இப்போ நம்ம டைரெக்டாக எந்த லொக்கேஷனும் எதுவுமே தெரியாமல் அந்த ரூமை தேடி போயிட்டுருக்கோம். இந்த ஊர் ரொம்ப அழகாக இருந்தது. கிட்டத்தட்ட சொல்ல போனோன்னா எனக்கு திருப்பதி போகிற மாதிரி இருந்தது. அந்த ஃபீல் எனக்கு அப்படியே கொடுத்துது. ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல, இதுக்கப்புறம் நான் போக போக இடத்துல எல்லாமே இதை விட அழகாக இருக்கும்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ மேகாலயா சீரீஸ் தான் கைஸ். இன்றைக்கி நம்ம வந்து அசாமில் இருக்க காமாக்கியா டெம்பிள் வந்திருக்கோம். ஸோ ட்ராவலிங் வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போய் டெம்பிளை போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம அடுத்த இடத்துக்கு ஒரு தரமாக போக போகிறோம். அப்படியே நீங்கள் கண்டினியூ வீடியோவில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலில் சாமியை பார்க்கணுன்னா ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா 500 ரூபா டிக்கெட் ஃபீஸ் பண்ணிவிட்டு 3 மணி நேரமாக உள்ளே உட்காந்துருந்தோம். செம்மையாக பசிச்சுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த பட்னியில் உட்காந்து சாமியை பார்த்துட்டு தான் நாங்கள் வெளியே வந்தோம். நாங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்தோம், எப்படி என்னன்றதை நான் அப்படியே டீட்டெயிலாக சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். பேசுவேன், அது அப்படியும் பேசுவேன், இப்படி பேசுவேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா
இப்போ பார்த்து எங்கே இருக்கோம்? ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காமாக்கியா கோயில் உள்ள வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துருக்கோம். இங்கே வந்து எங்களை கூண்டில் போட்டு அடைச்சிட்டாங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து முடிச்சுட்டு இப்போது கோயில் போயிட்டு உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு அப்படியே வெளியே போய் ஊர் சுற்ற வேண்டியதான் கைஸ். வந்து கையை கடிச்சிட போகுதுப்பா. நீ போயிடுச்சா முட்டிச்சு மண்டையில் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கோவிலில் வந்து லாக் ஆகிட்டோம் கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க லைனில் நின்று லாக் ஆகிட்டோம். கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க கைஸ். நாங்கள் வந்து இந்த சைடு வந்து சூப்பராக உட்காந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு தான் வந்து இவங்க சூப்பரோ கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன ஆச்சு டைம்? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:10 ஆகுது. 1:10 ஆகுது. ஸோ இப்போ நம்ம இங்கே தான் உட்கார போகிறோம். அது வரைக்கும் சந்திக்கிறோம். நல்லா இருக்குது இந்த கோவில், சூப்பராக இருக்குது. யார்? ஓ உன்னை கூண்டில் போட்டாங்க. ஐயோ சிங்கம் கூண்டில் தப்பிச்சு வந்துருச்சுப்பா. மாட்டிச்சு. ஓகே நாங்கள் அப்படியே உங்களை சந்திக்கிறோம். ஏதாச்சும் பேசு. ஓகே கைஸ் விடைபெறுகிறேன், வருகிறேன் கூடிய சீக்கிரமாக. பசிக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வெளியே தான் இருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சொல்ல புதுசா பிறந்த ஃபீலிங்குமா சிரிச்சா ஆர்ட்டு நீங்குமா. ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காமாக்கியா கோயிலை முடிச்சுட்டு ஸோ நம்ம வந்து டைரெக்டாக எங்கே போய்ட்டுருக்கோம்? ரூமுக்கு போய்ட்டுருக்கோம் கைஸ். ஸோ இப்போ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 4:41 ஆகுது. ஸோ ரூமுக்கு போய்ட்டு நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் அப்புறம் வேறு எங்கெங்கெல்லாம் போக போகிறோன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷெலாம் ஆகணும். ஸோ பார்த்துட்டு சொல்கிறேன். பை பாய். அங்கே இருந்த ரூம்ஸில் நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டு வேன் எடுத்தோம். 2 வேன் புக் பண்ணி ஒரு 40 பேர் நாங்கள் கிளம்பி போன இடம் தான் மேகாலயாவில் இருக்க ஷிலாங். ஸோ அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஷிலாங்கில் இருக்க ஒரு சில பிளேஸை தான். அந்த பிளேஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். சொல்கிறேன், நான் ஒன்றே எடுக்கிறேன்டா, கவலைப்படாதடா. நடுவில் நிற்கிறாங்க. சூப்பர். என்ன சொன்னா? Repeat again. Pardon? Domain expansion, infinite void. Oh my god, super. ரெக்கார்ட் ஆயிடுச்சுடா. நான் அப்புறமா கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்பேன். முடியும் அதெல்லாம் நீ பேசுறது புரியலப்பா. Domain expansion. ஏதோ சொல்கிறான், நான் தான் தெரியல. எக்ஸ்பேன்ஷன் மூவி படம் பேர் தான் சொல்லிட்டு Domain இல்ல. வேற லெவல். தோ இவர் தான் இந்த சீரீஸோட மெயின் கேரக்டரு. இவர் பேர் தான் குமுதா, எங்கள் வேன் டிரைவரு.
இவர் என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணுறாருன்னு நீங்கள் அப்படியே பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். மோசா பாடுறாரு. யாராங்க? ஹிந்தி பாட்டு போட்டு நம்ம மாசா போயிட்டு இருக்கோம். குறுக்கவனும் மணலாதி வந்துடக்கூடாது. நியாம் லேக். அச்சா அச்சா. தூக்கம் வந்துச்சு போல ஹிந்தி பாட்டு கேட்ட உடனே. அதான் அதான் ஆம்பளே. வாவ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷிலாங் வந்துட்டோம். ஸோ நான் ஏன் இப்படி நட்டிக்கிட்டு பேசுகிறேன்னா, நான் வந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன் கைஸ். ஆக்சுவலாக எப்படி நனைஞ்சேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி சாப்பிட்டுட்டு கை கழுவலாமேன்னு எந்த டேப்பு போனேன்னா, ஆக்சுவலாக கை கழுவுற டேப்பு இங்கே இருக்குது. Toi nulla lo conta con nulla mo baikol lo gisia. இந்த டேப் இருக்கு, இருட்டாக இருக்குது. இந்த டேப் ஓப்பன் பண்ணிட்டேன் கை கழுவ. ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருச்சு மேலே. அதை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே சித்துட்டேன் நான். அடிச்சு ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே தண்ணி தான். பார்த்தீங்களா நான் பண்ண வேலையை? குளிர் நடுங்குது. இங்கே இருக்கு ஐயா, குளிர்தே. ஃபுல்லாக ஈரமாயிட்டேன் கைஸ். இப்போ நான் போயிட்டு ட்ரெஸ்ஸு மாற்றியே ஆகணும். இந்த சீரீஸோட பார்ட் 1 இப்போ முடியுது. ஆனால் அடுத்த பார்ட் வரும், அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். பார்ட் 2 ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே வரும். ஸோ ஸ்டே டியூன்.